பிரைஸ் தி லார்ட். எஸ்ஏ தீர்க்க புஸ்தகம் 54 அதிகாரம் 7வது வசனம். இமை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்ளுவேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் வரணும். அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஓட்டங்கள், வெகு ஓட்டங்கள் இருக்கிறது. கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிற எத்தனையோ நன்மைகளை நம்ம பார்க்குறோம். ஆனால் உங்களுக்கு நான் இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன், ஊழியத்து நிமித்தமாக நான் பல ஜனங்களை சந்தித்திருக்கிறேன். இந்த ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பதாக இங்கே குடும்பப்பட்ட வேதனைகள் கொஞ்சமல்ல, துன்பங்கள் கொஞ்சமல்ல, மிகப்பெரிய ஒரு காரியங்களை நாங்கள் அனுபவிச்சிருக்கிறோம். மிகப்பெரிய நன்மைகளை அனுபவிச்சிருக்கிறோம். மிகப்பெரிய இரக்கங்களை, நிறையா விஷயங்களில் எங்களுக்கு யாராவது சப்போர்ட்டாக பேசுவாங்களா, எங்களுக்கு யாராவது நன்மை பாராட்டுவாங்களா என்று சொல்லி நாங்கள் கலங்கின காலங்கள் உண்டு. நிம்மதியே இருக்காது, சந்தோஷமாக சாப்பிடவே முடியாது. எந்த விதத்துலையுமே எங்களால் ஒரு சந்தோஷத்தை நாங்கள் அனுபவிச்சதே கிடையாது. அவ்வளோ கஷ்டத்தை அனுபவித்தோம். 2002 என்னுடைய அம்மா இறந்தாங்க, எங்கள் அப்பா ரிட்டையர்மெண்ட் ஆனாங்க. எங்கள் குடும்பம் சீரழிந்து போனது. நன்மையை பார்க்க முடியல. எங்கே பார்த்தாலும் நெருக்கம், எங்கே பார்த்தாலும் கஷ்டங்கள். அந்த உபத்திரவத்தின் குகையில் உன்னை தெரிந்து கொண்டேன்ற வார்த்தையின் பிரகாரமாய் எங்களை தெரிந்து கொண்ட நோக்கம் அப்படி. இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்ளுவேன் என்ற வார்த்தையின் பிரகாரமாய் எத்தனையோ சோதனைகள், போராட்டங்கள், வேதனைகள், துன்பங்கள், துயரங்களுக்கு மத்தியில் கர்த்தர் இரக்கம் பாராட்டினார். கர்த்தர் நன்மை செய்தார். மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார், இரக்கத்தை கொடுத்தார். நாங்கள் அவ்வளோதான் என்று எங்களை சூழ்ந்திருந்தவர்களெல்லாம் எங்களை குறித்து நினச்சிருந்த போது இன்று நாங்கள் நினைத்து பார்க்கிறோம், நம்மளை இவ்வளோ கஷ்டத்தை அனுபவித்தோம், நம்மளை இவ்வளோ துன்பத்தை அனுபவித்தோம். அந்த ஆண்டவர் தான் எல்லாத்தையும் மாற்றியிருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் உங்கள் குடும்பத்தில் இல்லை உங்கள் தனிப்பட்ட விஷயத்தில் கஷ்டத்தோடு இருக்கிறீங்களா, வேதனையோடு இருக்கீங்களா, உருக்கமான இரக்கம் உங்களை சேர்த்துக்கொள்ளும். இயேசுவோடைய அன்பு உருக்கமான இரக்கம். நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன். இன்றைக்கி நாங்கள் நினச்சி பார்க்குறோம், அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாத சூழ்நிலை நாங்கள் தள்ளப்பட்டோம், வெறுக்கப்பட்டோம், உதறி தள்ளப்பட்டோம், தூக்கி வீசப்பட்டோம். எல்லார் வீட்டில் எது இருக்குமோ இருக்காதோ, உப்பு இருக்கும், அந்த உப்பு கூட எங்கள் வீட்டில் இல்லாத காலங்கள் இருந்தது. அவ்வளோ கஷ்டத்தை நாங்கள் அனுபவித்தோம். ஆனால் உருக்கமான இரக்கங்களால் நாங்கள் இயேசுவின் நாமத்தில் சேர்த்து கொள்ளப்பட்டோம். இன்றைக்கி நாங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டு இருக்கிறோம். எந்த இடத்துல நாங்கள் அவமானப்படுத்தப்பட்டோமோ, எந்த இடத்துல ஒதுக்கப்பட்டோமோ, எங்கெங்கெல்லாம் நாங்கள் கைவிடப்பட்டோமோ, இன்றைக்கி கர்த்தர் எங்களை மேன்மையாக வைத்திருக்கிறார். உருக்கமான இரக்கங்களால் அவர் சேர்த்து கொண்டிருக்கிறார். உருக்கமான ஆசீர்வாதத்தில் கர்த்தர் சேர்த்து கொண்டிருக்கிறார். எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, இது எல்லாமே நாங்கள் ஜெபித்ததுனாலேயோ, உபவாசித்ததுனாலேயோ, கண்ணீர் வடுத்ததுனாலேயோ அல்ல. அவருடைய வார்த்தை, உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்ளுவேன். அவருடைய வார்த்தை. ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் இருக்கிறதா? இதை கேட்டுட்ருக்க நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உருக்கமான இரக்கம் உங்களுக்கு உண்டாகும். உருக்கமான இரக்கம் உங்கள் மேலே கடந்து வரும். உருக்கமான இரக்கம் உங்களுக்கு அற்புதங்களாக கர்த்தர் கொடுக்க போகிறார். அன்பு தகப்பனே, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்ளுவேன்னு சொன்னீங்களே. யாரெல்லாம் இந்த வார்த்தைக்காக ஏக்கத்தோடு இருக்கிறார்களோ, அற்புதம் செய்யுங்கப்பா, அதிசயம் செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால உருக்கமான இரக்கம் உங்களுடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில் உண்டாகட்டும். கர்த்தர் அற்புதம் செய்வதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு நல்ல பிதாவே, ஆமென்.